வணக்கம். சோதிட நண்பர்கள் அத்தனை பேரும் அல்லது சோதிட ஆர்வலர் சோதிட நண்பர்கள் நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருப்பது குரு பெயர்ச்சி. வருகின்ற அதாவது விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2025 அன்னைக்கு நாம் எல்லாம் ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த குரு மிதுனத்திலேருந்து வராரு, ரிஷபத்திலேருந்து மிதுனத்துக்கு வரார். அன்றைய கிரகநிலை பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கிறாரு. கடகத்தில், சிம்மத்தில் கேது இருக்கிறாங்க. துலாத்தில் சந்திரன் இருக்கு. கும்பத்தில் சனி ஆட்சியாக இருக்கிறாரு. ஆட்சி பெற்ற சனி கூட ராகு இருக்கிறாரு. கன்னியில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கு. மேஷத்தில் சுக்கிரன் உச்சம் அடைஞ்சு வலிமை பெற்றிருக்கு. அவரு கூட புதன் உட்காந்து புதனாதித்ய யோகத்தோடு உட்காந்துருக்கிறாரு. இந்த கிரகமைப்பில் அன்னைக்கு குரு அங்கே வரார். எங்கே? ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு குரு வரார். சாயந்தரம் ஒரு 4:15 மணி வாக்கில் அங்கே வந்து உட்காந்து அவர் யாரை பார்க்குறாருன்னா, தன்னுடைய 5ஆம் பார்வையாக துலா வீட்டில் இருக்கிற சந்திரனை பார்க்குறார். அதன் பிறகு தன்னுடைய வீடான தனசு வீட்டை குரு பார்க்கிறார். இது 7ஆம் பார்வையா. 9ஆம் பார்வையா ஆட்சி பெற்ற சனியையும் கூட இருக்கிற ராகையும் பார்க்கிறார். இதில் அதீத யோகம் பெறுறது யாருன்னு கேட்டால் ராகு. இருக்கிற பார்வையிலே ராகு குரு பார்வை, ராகுவ குரு பார்வைங்கிறது சிறப்பான ஒரு பார்வையாக சொல்லப்பட்டிருக்கு மூதாதையர் நூல். அதே மாதிரி சனியும் புனிதப்படுறார். புனிதம் தன்னுடைய வேக குறைபாட்டிலேருந்து புத்துயிர் பெறுறாரு சனி. ஆனால் மிதுன ராசிக்காரங்க ஜென்மகுருன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவருடைய சுயசாரம் அங்கே இருக்கு. புனர்பூசண சாரத்தில் அங்கே வரும்போது அவர் வந்து சுபத்துவம் அடைகிறார். ஏறத்தாழ இவர் வந்து ஒரு 12 மாதம் அங்கே இருப்பார். 12 மாதத்திலேருந்து 13 மாதம், அதிகபட்சம் 13 மாதமும் அதிகபட்சம் 11 மாதம் வரைக்கும் இவர் ஆதியந்தம் அல்லது அதிசாரம் அல்லது வக்கரம் அப்படின்ற நிலையில் வரும்போது ஒரு 13 ஆண்டு காலமோ அல்லது 11 மாத காலமாக அங்கே இருப்பார்.
இந்த ஓராண்டு காலத்தில் ஏறத்தாழ சனியும் ராகும் அங்கே தான் இருப்பாங்க. யாருக்கெல்லாம் சனி திசையும் ராகு திசையும் நடக்குதோ, அல்லது இந்த இடத்துல இருந்த ஆதியில் பிறக்கும் ஜாதகத்தில் சனி ராகு வலிமை பெற்று இருந்து குரு பார்வையோடு இருந்திருந்தால் ஒரு அற்புதமான யோகத்தை நீங்கள் சந்திப்பீங்க. எல்லாத்தை விட துலா ராசி நண்பர்கள், அந்த ராசியாதிபதி உச்ச காலத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இப்போது அவர் பெயர் அன்னைக்கு 5ஆம் பார்வையை துலாத்தை பார்க்குறாரு. அந்த வீட்டுக்குரிய சுக்கிரன் உச்சமாக உட்காந்து குரு வீட்டிலேயே இருக்கிறார். சுக்கிரன் செய்வ அனைத்து நன்மையும் தீமையும் நன்மையே மாறும். அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமாக உட்காந்துருக்கிறாரு, சூரியன் உச்சமாக உட்காந்துருக்கிறாங்க, சனி ஆட்சியாக குரு பார்க்குறாங்க. இந்த 3 கிரகங்களும் மிக வலிமை பெற்றதாக உணரப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சம்னு சொன்னாங்க. இதனால் நீச்ச பங்க ராஜயோகமாக மாறுது. அந்த இடத்துக்குரிய உச்சக்கிரகம் தான் அதற்கு இடம் கொடுத்துருக்கு. சந்திரனும் வலிமையாக இருக்கு. அதனால் இன்னொரு பதிவில் ராசி வாய்ஸா மேஷத்துக்கு என்ன செய்ய போகிறாரு, ரிஷபத்துக்கு என்ன செய்ய போகிறாரு, மிதுனத்துக்கு என்ன செய்ய போகிறார், இப்படி டியூட்டா வைஸ் மிதுனம் சிம்மம் வரைக்கும் பார்ப்போமா? வாழ்த்துக்கள்.